சுமந்த செம்மறியே, சிதைந்த அழகுருவே, குருதியில் நனைந்த வழியே, தொடரும் வாழ்வினே. இயேசு பாடுபட்ட 6ஆம் நிலை. ஏனென்றால் உம் சிலுவையை கொண்டு உலகை மீட்டீரே. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். ஏய் நிக்கிற நட. இங்க பாருங்களேன், இவரை பார்க்க என்ன பரிதாபமா இருக்கு. அடையாளமே தெரியாத அளவுக்கு அடிச்சு உதச்சு ஒரு குழஞ்சு போயிருக்காரு. என் இயேசுவே, உங்களுக்கா இந்த நிலைமை? உங்களை இந்த பாடுபடுத்துறாங்களே, ஐயோ. ஏய் நீ யாரம்மா? என்ன தைரியமா உள்ள வர? உடம்பெல்லாம் இரத்தமும் வேர்வையும் படுகிறதே. என் இயேசுவே, உங்களால தெளிவா பார்க்க கூட முடியலையே. இல்ல இங்கெல்லாம் வரக்கூடாது. ஏமா சொன்னவரை வந்துட்டு இருக்க, நீ யாரு? நான் வெரோனிகா, என்ன கொஞ்சம் விடுங்க. இயேசுவின் முகத்தை நான் தொடச்சு விடுறேன், அப்புறமா அவங்க இங்க இருந்து போகட்டும். ஏமா சீக்கிரம் போமா. இவனுடைய சீடர்கள்லாம் கூட ஓடி ஒளிஞ்சிட்டானுங்க, இவளுக்கு மட்டும் என்ன துணிச்சல்? போமா எங்க இருந்து. மகளே, உனக்கு எப்படி வந்தது இந்த வீரம்? உண்மையான அன்பு இருந்தால் வீரம் தானாய் வந்துவிடும். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. சிந்திப்போம். எந்த துன்பமும் நம்மை ஆழ்ந்த துயரத்தில் வீழ்த்த முடியாது. யாரும் நாம் உதவி செய்வதை தடுக்க முடியாது. தடைகள் என்றும் தடை கற்களே அதை படிக்கற்களாக மாற்றும் வரை நம்மால் எதுவும் முடியும். ஏனெனில் நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எதிராக யார் நிற்க முடியும்? ஜெபம். இயேசுவே, வெரோனிகாவை போல குடும்பத்திலும் சமுதாயத்திலும் இருக்கும் தூசியை துடைக்கவும், தேவையில் இருப்போர்க்கு உதவி செய்யவும் மன துணிவை தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக.